ஹலோ எவ்ரிவன், குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிற புரோட்டீன் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 30 முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வாசம் வரும், அது வரைக்கும் இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 பாதாம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த விதை வந்துட்டு முலாம்பழத்தோட விதையை காய வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு எல்லாமே புரோட்டீன் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது. இது கூடவே இரும்பு சத்துக்காக கருப்பட்டி வெல்லம், ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும், இல்லைனா கொஞ்சம் கசக்கும். பொரிஞ்சு வந்ததும் இன்னொரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்கேன். பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அது கூடவே வெள்ளை எள்ளை இதோட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான புரோட்டீன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பருப்பு மட்டும் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸாக தாங்க இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு 2 மாதம் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.